விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இன்றைய பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சிவகங்கை மாவட்ட காவல்துறை சார்பாக பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு முதற்கண் நம்மளுடைய சேனல் சார்பாக நம்மளுடைய நன்றி அறிதலை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முக்கியமாக நேற்றைக்கு கூட நான் அந்த பதிவு போட்டதனுடைய நோக்கம் அது என்னென்னா, அந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி உட்கோட்டம் சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் இருந்த அந்த பெண் சார்பு ஆய்வாளர் அந்த அரசியல் கட்சிக்காரங்களால் தாக்கப்பட்டதாக அந்த அம்மா கடந்த 5/2 போய் ஹாஸ்பிட்டலில் ஐபி அட்மிட் ஆகிடுறாங்க. 5ஆம் அங்கேயே இருக்காங்க, 6ஆம் இருக்காங்க, 7ஆம் இருக்காங்க. இந்த மாவட்ட காவல்துறை சார்பாக ஒரு அறிவிப்பும் அதுக்கு மறுப்பு செய்தியை அந்த அம்மா அட்மிட் ஆகி அந்த குற்றச்சாட்டு பொய்யானது, மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்னு எதுவும் சொல்லலையே அப்படின்றதுக்காக தான் நம்ம பதிவு போட்டோம். ஏன்னா 3 நாளாக ஆஸ்பத்திரியில் அந்த யூனிஃபார்மை மப்டி பண்ணாமல் யூனிஃபார்முடையே அவங்க ஐபியில் இருக்கிற மாதிரி அந்த சீன் போடும் பொழுது அது அரசியல் கட்சியினர் மத்தியிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்பட்டுச்சு. அந்த ஆதங்கத்தின் காரணத்தினால தான் நம்ம அது பதிவு போட்டிருந்தோம். நீங்கள் உண்மையிலேயே இந்த சிவகங்கை மாவட்ட காவல்துறையினுடைய இந்த பத்திரிகை செய்தி அந்த நேற்றைக்கு காலையிலேயோ இல்லைன்னா முந்தா நாள் சாயங்காலமோ இந்த அம்மா அட்மிட் ஆனதுக்கு அதுக்கு அடுத்த உடனேயோ இது வெளியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பதிவுக்கு கூட என்னுடைய அவசியம் வந்திருக்காது. பட் இருந்தாலும் பதிவு போட்டதும் நல்லதே, மாவட்ட காவல்துறை அதற்கு பத்திரிகை செய்தி குறிப்பு வெளியிட்டு அந்த புகாரை மறுப்பு தெரிவித்திருப்பதும் நல்லதே. அந்த வகையில் நம்ம சேனல் சார்பாக மாவட்ட காவல்துறைக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பதிவுக்குள்ளே போவோம். அப்புறம் இது என்னென்னா, முந்தா நாள் 6/2/2025 தினமலரில் ஒரு பத்தி அளவுக்கு ரொம்ப ஒரு சின்ன செய்தி தான் அது வந்துருந்துச்சு. பத்திரிக்கை அளவுக்கு ரொம்ப சின்ன செய்தியாக இருந்தாலும் நமக்கு காவல்துறை அளவில் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. அதாவது புகார் கொடுத்த பெண்ணிடம் போட்டா கேட்ட இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி போட்டு, கரூர் அருகே புகார் கொடுத்த இளம் பெண்ணிடம் போட்டா அனுப்ப சொல்லி கெஞ்சிய போலீஸ் இன்ஸ்பெக்டரின் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி உள்ளது. இதை அடுத்து இன்ஸ்பெக்டர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லி அதில் போட்டுருந்துச்சு. அதாவது அந்த கரூர் மாவட்டம் வெங்கமேடு மற்றும் வாங்கல், அது ஒரே சர்க்கிள். அந்த சர்க்கிளுடைய இன்ஸ்பெக்டர் செந்தூர் பாண்டியன், வயது 48. அவங்ககிட்ட ஒரு லேடி புகார் கொடுக்குறாங்க. புகார்னா என்ன, சும்மா ஒரு 3 கிராம் மிஸ்ஸிங், 3 கிராம் தங்க நகை ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்கு. அதிலிருந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக அந்த அம்மாவுக்கு இவர் அந்த வீடியோ வாய்ஸ் காலில் போகிறாரு. அந்த புகார் குறித்து விசாரிக்கிற மாதிரியும் கேட்குற மாதிரியும் ஏதோ போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அது அந்த கம்ப்ளைனன்ட் பார்ட்டிக்கு ஒரு மிகப்பெரிய தொந்தரவாகிடுது. ஆனால் இவருடைய அனாயன்ஸ் பொறுக்க மாட்டாமல் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு 3 கிராம் மேட்ரு, இதில் என்னதான் அவ்வளோ தூரம் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன்னா அது தெரியாதா லேடிஸுக்கு? நீங்கள் ஒரு வார்த்தை ஒரு பார்வையில் கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களது பார்வை தவறான நோக்கத்தில் பார்க்குறீங்களா, சரியானதில் பார்க்குறீங்களா, ஒரு தொடுதலில் கண்டுபிடிச்சிருவாங்க. இது சரியான தொடுதலா என்னன்றது எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. உங்கள் பேச்சில் தெரியாதா? திரும்ப திரும்ப இந்த இன்ஸ்பெக்டரு போட்டு பேசிகிட்டே இருக்கிறார். இவருக்கு இது ஒரு எம்மோ. ஏன்னா இவர் எஸ்ஐயா இங்கே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சப்டிவிஷன் திருக்கோசியூர் காவல் நிலையத்தில் இருந்தார். அப்போயே இவர் இந்த இதில் தான் இருப்பார். நிறைய அலிகேஷன் வந்துச்சு. அப்புறம் எப்படியோ இது பண்ணி போயிட்டார். தப்பு ஸ்டார்னு வைங்க. தப்பு ஸ்டார் மீன்ஸு அந்த மனிதர்களுடைய பார்வையில் தப்பா தப்பிக்க முடியும். திரும்ப திரும்ப சொல்கிறது அப்படித்தான். இயற்கையினுடைய பார்வை, அதில் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் மாறிட்டீங்கன்னா கூட தப்பிச்சிடலாம். இந்த எளிதாக வரும்ல ஒரு கதை, சிசுபாலன் கதை வரும். 100 தப்பு, அதுக்கு சிசுபாலனுக்கு அனுமதி இருக்கும். போய்கிட்டு இருப்பாப்புல 100 தாண்டும் பொழுது பகவான் நேரடியாக தண்டிக்க ஆரம்பிச்சிருவார், தலையை அறுத்துருவார். அது மாதிரி தான் மனிதர்களுடைய தவறுகள். நீங்கள் தவறே செய்ய முடியாமல் 100% பியூரிட்டியோடு இருக்க முடியாது. ஆனால் அனுமதிக்கப்படும். ஆனால் எந்த கட்டத்திலேயே நீங்கள் நிறுத்தணும். இவர் நிறுத்த மாட்டார். அவர் அங்கே போய் அதே பார்த்துருக்குறாரு. பார்த்தோன்னா அந்த அம்மா பார்த்துருக்கு. ஆனால் ஏன்னா இவருக்கு தெரிஞ்ச விவரம் என்னென்னா, அந்த வாட்ஸ்அப்பு அதில் இருக்கக்கூடிய வாய்ஸ் காலுக்குள்ளே போனோம்னா ரெக்கார்ட் பண்ண முடியாதான். ஓகே, ரெக்கார்ட் பண்ண முடியாது. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணால் அவர் மாட்டிக்கிட்டு வரான். அப்போ மண்டை வேலை செய்யுது. ஆனால் வாய்ஸு தொண்டை அது மாட்டுச்சுன்னா இது என்னது இல்லைன்னு கூட சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லி. இப்போ உன் தொண்டை மட்டும் இல்லை, உன் மண்டையும் சேர்த்து எடுத்துட்டாப்புல பற்றியா? இப்போ அதில் யார் அந்த பேசுனது அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து எடுத்துட்டாப்புல பற்றியா? அப்போ யார் போலீஸு? நீயா போலீஸு?
நீயாப்பா போலீஸு யூனிஃபார்ம் தான் போட்டிருக்க. அந்த அம்மா வந்து வாய்ஸ் கால், இவர் வாட்ஸ்அப்பு வாய்ஸ் கால் பேசுகிறாரு, அதை இன்னொரு ஃபோன் வச்சு அதை வீடியோ காலாக அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ டெக்னாலஜி அந்த அம்மா தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. நீ உன் குறித்து வந்து ரொம்ப அதீத கற்பனையில் இருக்க பற்றியா? நம்ம வந்து பயங்கரமான ஆளுமை திறன் மிக்கவன், மிகப்பெரிய அழகன், யாராச்சும் ஒரு ஆள்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டோம்னாலே அப்படியே அவங்க பேச வந்துடுவாங்கன்னு. அந்த அம்மா இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப எளிமையாக பேசும்போதே யோசிக்க வேணாம். என்னடா இது எடுத்தோன்னே இவ்வளோ தூரம் பேசுகிறேன், மாற்றிருங்க, சரியாக தெரிய வேணாம்னு சொல்கிறேன் சார். சரிங்க சார், உங்களுக்கு அனுப்புகிறேன் சார். உடனே பேச வைக்கிறாங்கப்பா. எப்படி முட்டாளாக இருக்கீங்கன்ற அந்த கோபத்தில் தான் இந்த பதிவே. ஒரு போலீஸு நீ வந்து என்னதான் ஒரு டைரக்ட் எஸ்ஐ பேச்சு 2008 இவர் டைரக்ட் எஸ்ஐ, அது ஃபுல்லாக வந்து கிரிமினல் அது இது ஹேண்டில் பண்ணியிருப்பேன். ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த யூனிஃபார்ம் தவிர அதை கலட்டிட்டோம்னா இவங்களுக்கு எந்த தில்லும் கிடையாது, மண்டையில் அறிவும் கிடையாது, சும்மா போட்டு உட்காந்துருக்கிறது, அவ்வளோதான். அதுக்காக வந்து இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்ற கதையில் அன்றாடம் டெக்னாலஜி என்னென்ன டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது தெரியுமா? மொபைலை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் வந்த நேரம் வெறும் பட்டன் தாயாக இருந்துச்சு, வெறும் பட்டன் ஃபோன் இருந்துச்சு. அப்புறம் என்னமோ 2G நாய்ய, அப்புறம் 3G நாய்ய, 4G நாய்ய, 5G இப்போ அதுவும் தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அமெரிக்காக்காரன் சேட் ஜிபிடின்ட்டு அதுக்கு ஈக்குவலாக வந்து இப்போ சீனாக்காரன் வந்து டீப் சீக்குன்னுக்கிட்டு இருக்காப்புல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒவ்வொரு நாளும் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 வருஷத்தில் என்னென்ன வகையான கிரைம்லாம் நடக்கும்னே கண்டறிய முடியாத அளவுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் ஒரு பக்கம் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு டெக்னாலஜியில். ஆனால் நீ எல்லாம் போய் சைபர் கிரைமில் உட்காரணும், இன்னும் அந்த டெக்னாலஜி கண்டுபிடிக்கணும். ஆனால் எப்படித்தான் இருப்பீங்க? இவங்க யாரைத்தான் கண்டுபிடிக்க போகிறாங்க? ஒன்று ஃபோனு ரெக்கார்ட் ஆகுது, அதையே கண்டுபிடிக்க தெரியல. அதுதான் சொல்கிறேன்ல, உன் தொண்டையை மட்டும் எடுக்கலை, நீ பேசின வாய்ஸ் மட்டும் எடுக்கலை, உன் மண்டையும் சேர்த்து எடுத்துருக்காப்புல. இமேஜ் ரொம்ப தெளிவாக வச்சுருக்க பற்றியா? அந்த இமேஜையும் சேர்த்து எடுத்துருக்காப்புல. அதை வந்து அப்படியே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அப்படியே வந்துட்டு அப்ரைசரை வச்சு வெயிட் போட்டு பில்லு வாங்கி அதெல்லாம் நீங்க நினைக்கிற அளவுக்கு கிடையாதுப்பா. ரொம்ப அதிகமாக நினைக்காதீங்க. எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் சொன்னாங்க. அது என்னப்பா எனக்கு தெரியாது எவ்வளோ வெயிட்டு சொல்லிட்டு, அப்புறம் கேட்டேன். நான் சொல்லிட்டு தான் நான் வந்து 3 கிராம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிதான் கொடுத்துட்டு வந்தேன். தேட சொல்லி எப்படி காணாமல் போயிருக்கோம் அப்படி இருப்பாங்க. சரி விடு. சரி, அது அந்த நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. இது எந்த நம்பர் இருந்துச்சு? அந்த டிஎஸ் ஆஃபீஸில் யார் ஃபோன் பண்ணாங்களோ அந்த நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு பண்ணி விட்றேன். வேற என்ன சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுங்க சார். அது என்ன டிபியில் இருக்கிறது சரியாகவே தெரிய மாட்டேங்குது. அந்த டிபி நல்லா தெரியறது மாதிரியாவது வைக்க வேண்டியதானே? தெரிய வேணாம், அது கொஞ்சம் தெரியாத மாதிரி வச்சா நல்லா இருக்குமே, தெரியாத மாதிரி வச்சு. சரி, அப்போலாம் வைக்கல பரவாயில்ல, பட் ஃபோட்டோ மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ப்ளீஸ் வா. ஓகேங்க சார், சென்ட் பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. இதில் பார்த்தீங்களா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவர் பேசுகிறது வாட்ஸ்அப்பு வாய்ஸ் கால். வாட்ஸ்அப்பு வாய்ஸ் கால் பேசுகிறது என்னென்னா, உங்களுக்கு ரெகுலர் கால் வந்து ஒரு வேளை உள்ளே வருதுன்னு வைங்க, கால் வந்துடும். அப்போ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், எங்கேஜ்லாம் காமிக்காது. வீடியோ கால் பேசுகிறீங்கன்னா அந்த ரெகுலர் கால் வராது, பிப்னு சவுண்டு மட்டும்தான் வரும். அதெல்லாம் கரெக்டாக பேசிடுறாரு. வாய்ஸுங்க இல்லை. அந்த அம்மா இன்னொரு மொபைல் வச்சு அது கூடயும் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஏதோ ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அவருடைய வலது கால் இதில் வந்து தெரியுது வந்து வீடியோவில். ஏன்னா அவர் தான் கூட இருந்து சொல்கிறார், பிரைட்னஸ் ஏற்று, கொஞ்சம் வால்யூம் ஏற்று. இவன் தான் கரெக்டாக பிடிக்கணும்ல. அவன் பேசிட்டு இருக்கான்னா போட்டோ அனுப்பு, அதில் டிபியில் வச்சுருக்கக்கூடிய இமேஜ் சரியாக இல்லை, போட்டோ அனுப்பு. போட்டோ அனுப்புனா என்ன செய்வேன்? போட்டோ அனுப்புனா என்னவா? இல்லை எந்த காலத்து டெக்னிக்கு எங்கே இருக்குது? இப்போ அந்த போட்டோ வாங்கி அதை நேரிலே தானப்பா வந்திருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுக்குற அன்றைக்கி நேரில் பார்த்துருப்பேன். அப்புறம் என்ன போட்டோ அனுப்பி அதை பாஸ்போர்ட் சைஸ் எடுத்து உன் பர்ஸில் வச்சுக்கிடுவியா? அப்புறம் என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டீங்களா அப்படின்ற. சாப்பிடல, வாங்கிட்டு போறியா? சாப்பிடல பண்ண அதுக்கு வாங்கிட்டு போகிறதுக்காக கேட்குறியா? எவ்வளவு வந்து கேவலமாகவும் எவ்வளவு முட்டாள் மாதிரி கூமுட்டையாக இருக்காங்க பாருங்கள். அது அந்த ஆத்திரத்துக்கு தான் இந்த பதிவு. அதாவது இப்போ உன்கிட்ட பேசுகிறதுனுடைய நோக்கமே நீ இந்த போட்டிருக்க யூனிஃபார்ம் தான்.
ஆனால் நீ அந்த ஸ்டேஷனில் இருக்க, ஆனால் அது என்ன உங்கள் காவல் நிலையத்தினுடைய சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்க, ஒரு பொருள் காணா போச்சு, அவ்வளோதான். அந்த யூனிஃபார்ம் போட்ட தகுதி மட்டும்தானே தவிர இந்த யூனிஃபார்மை தாண்டி அந்த பெண்ணை கவர்வதற்கு உன்ட்ட என்ன ஆளுமை தகுதி இருக்குது? என்ன ஆளுமை தகுதி இருக்கிறதாக நீ நினைக்கிற? அந்த தகுதியை காமிச்சு நீ போய் அந்த அம்மாவை பேச சொல்லி கேட்குற. அதனால் நம்ம கரூர் மாவட்ட எஸ்பி திரு ஃபெரோஸ் கான் அப்துல்லா ஐபிஎஸ் அவங்களுக்கும் திருச்சி ரேஞ்ச் டிஐஜி திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவங்களுக்கு நம்ம இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுங்க. சும்மா வந்து அவர் என்ன செஞ்சார் அது இல்லை முக்கியம். என்ன செஞ்சார்? சும்மா ஃபோனில் சாப்பிட்டியான்னு கேட்டார். இன்டென்ஷன் இருக்குல்ல. ஆனால் சும்மா சாப்பிட்டியான்னு கேட்பாராங்க. அவங்க வீட்டில் போய் கேட்க சொல்லுங்கள் சாப்பிட்டியான்னு சொல்லி. அவங்க வீட்டுக்காரங்களை வேறு யாராச்சும் கேட்டால் விட்டுருவாரா? அதுக்குள்ளே பிடிப்பார்ல தவறான இன்டென்ஷன்னு. அதே தான் இதில் பார்க்கணும். இன்டென்ஷன் இருக்குல்ல. ஆனால் சாப்பிட்டியான்னு கேட்குறாரு, ஃபோட்டோ அனுப்ப சொல்லியான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பக்காவான பாலியல் ரீதியான இன்டென்ஷன். அதனால் இது கிரிமினல் நடவடிக்கை எடுங்க. இதெல்லாம் வந்து அந்த இப்படி கழுசடையெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க. ஒரு இன்ஸ்பெக்டரு கன்னியாகுமரியில் யூனிஃபார்ம் போட்டு அவ்வளவு வல்காரிட்டி, ஆனால் அவ்வளவு கொடூரமானவன், அவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டான். இங்கேருந்து சென்னைக்கு தூக்கி விட்டாங்க. அவன் அங்கே போய் என்ன செய்வான்? அதே வேலையை தான் செய்வான். கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு மாற்றி விட்டா. சென்னைக்கு சும்மா நார்மலாக இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது கூட கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அவன் இந்த வீடியோ காலில் அவ்வளோ மோசமாக அவ்வளவு அநாகரிகமாக நடந்துக்கிட்ட ஒரே இதுக்கு அவனுக்கு கிடைச்ச ரிவார்டு மாதிரி இதுக்கு போயிட்டான் சென்னைக்கு. ஆனால் அதுதான் டிபார்ட்மெண்ட்டில் நடந்துச்சுன்னா என்ன நம்பிக்கை வரும்? திரும்ப திரும்ப இவனுக்கு தான் வந்து இந்த இதை சமுதாயத்தையும் இந்த சட்ட ஒழுங்கையும் காப்பாற்றி நிற்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, ஒன்றும் கிடையாது. அதுதான் சொல்கிறேன்ல, டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய வேலைக்கு தவம் கிடக்கிறான் ஒவ்வொருத்தனும். ஆனால் ஒவ்வொரு நாளும் தவம் கிடக்கிறேன். அப்படியே வந்து கண்ணீர் மல்க காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு 10 வருஷம் எனக்கு டைரக்ட் எஸ்ஐ கிடைச்சான். 10 வருஷம் நல்லா வேலை வைப்பேன் போதும்ன்றேன். ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் தப்பு கண்டறிஞ்சா உடனே அனுப்பிச்சி விட்ருவான். அனுப்பிச்சி விட வேகன்சி பிறகு நல்ல இளைஞர் ரத்தம் கிடைக்கும். சுத்தமாக இருப்பான். புதுசாக எந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்தாலும் ஒரு 10 இயர்ஸ் சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஆட்கள் கிடைச்சா கூட போதும்ன்றேன். இல்லை டில் சர்வீஸு அவர் சுத்தமாக இருக்கிறாருன்னா இருக்கட்டும். அதுவே நாளடைவில் அப்படி இருந்து பழகிட்டா அதுவே நமக்கான செட்டாக ஆயிரும். நம்மளுடைய கேரக்டர் ரீதியாக அதுவாக மாறிடும். அதனால் அப்படி கூட பார்ப்பான். அதனால் இதில் ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுங்க. டிஸ்மிஸே பண்ணலாம். நீ எதுக்கியா முதல்ல பேசுகிற? எதுக்கு பேசுகிற? தேவையில்லாமல் வீடியோ கால் பேசாத, தேவையில்லாமல் வாட்ஸ்அப் கால் பேசாத, தேவையில்லாமல் ஃபோன்லேயே பேசாத அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த கொஞ்சி பேசுகிறது, சொல்லு விடுறது, ஃபோட்டோ அனுப்புன்றது, சாப்பிட்டியான்னு கேட்குறது, இவங்களுக்கு இதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாதுங்க. சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, இல்லைன்னா குட் மார்னிங் போடுவேன், இல்லைன்னா குட் நைட் போடுவேன், என்ன செல்லம்னுவேன். இதை தவிர இவனுக்கு வேறு எந்த குறைந்தபட்ச அறிவே இருக்காது. ஆனால் சரி, இவர் போட்டிருக்க யூனிஃபார்முக்காக அவருக்கு உடனே வந்துடணும் அப்படின்ற மாதிரி நினச்சான்னா இது எவ்வளவு இந்த பெண்கள் எந்த அளவுக்கு எடை போட்டிருக்கேன், அவனுடைய மன உளவியலாக அவனுக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துக்குங்க. அதனால் இது மிக கடுமையான நடவடிக்கைக்காக நம்ம பரிந்துரைக்கிறோம். நம்ம சேனல் சார்பா இப்படி ஆட்களை நீங்கள் எல்லாரும் இதில் இருக்கக்கூடிய இந்த எம்ஓ காரியம் பூரா மாட்டுவான்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது. யாரோ ஒருத்தர் 4 பேர் நமக்கு நோட்டீஸ் ஆகிறான்ல, நோட்டீஸ் ஆனவனை டக்குன்னு கடுமையான நடவடிக்கைக்கு உள்ளாயிடணும். அடுத்தவனாச்சும் சுதாரித்து கொஞ்சம் டக்குன்னு அவனுடைய கேரக்டரை மாற்றுவான்ல, அதுக்காக சொல்கிறேன். இந்த நோட்டீஸ் ஆகிட்டான், இவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காக பாப்பா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கங்கப்பா. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.